இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கோபக்காரரா? மூக்குக்கு மேலே கோபம் பொத்துட்டு வருதா? உங்கள் கோபத்துக்கு பின்னாடி இருக்கிறது யார்? இது தெரிஞ்சால் கவனமாக இருப்பீங்க. இதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. அதாவது அசுத்த ஆவிகள் உங்களை மக்கள் மூலமாக கோபப்படுத்துறது எதுக்காக அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கோபம் சாதாரண ஒரு உணர்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுக்தி. சாதாரண கோபம் அல்ல. அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரியம் இது ஒரு ஆவிக்குரிய யுக்தி. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி. பிசாசுக்கு தெரியும், அசுத்த ஆவிகளுக்கு தெரியும், உங்களுடைய ஆவியை அது தொட முடியாதுன்றது அதுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலேருந்து உங்களை கீழே கொண்டு வர்றதுக்கு, உங்களை மாம்சத்தில் செயல்பட வைக்கிறதுக்கு, உங்களை எதிர்த்து காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா கோபத்தை கொண்டு வர்றதுக்காக தான் முதல்ல இது ஒரு ஆவிக்குரிய யுக்தியாக பயன்படுத்துது. ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு எதிராக அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இது முதலாவது காரியம். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பகுத்தறியும் திறனையும் அதிகாரம் மற்றும் வாழ்வின் நோக்கத்தையும் பாழாக்குவதற்காக கோபத்தை உண்டாக்குது மக்கள் மூலமாக. இப்போது நம்ம நினைக்கிறோம் இது டெய்லி நடக்கிறது, ஏதோ நம்ம போகிற வழியில் நடக்கிற காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி சில காரியங்கள் பிசாசின் ஆவிகள், அசுத்த ஆவிகள் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் மக்கள் மூலமாக உங்களை இந்த காரியத்தை பண்ண நினைக்கிறாங்கன்னா, உங்களை உங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலேருந்து அதை இழுத்து அதை உங்களை மாம்சத்துக்குள்ளே தள்ளிடும். ஆவிக்குரிய நிலையில் விசுவாசிகள் அனைவருக்கும் ஒரு மேலான நிலை இருக்குது. அது மற்ற உலகத்தின் காரியங்களை விட மேன்மையான காரியம். அதிலிருந்து உங்களை எப்படி கீழே இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மக்களை கொண்டு உங்களை கோபப்படுத்துறது. உங்களை கீழே தள்ளியாச்சுன்னா தேவையற்ற கதவுகளை திறந்து உங்களுடைய பகுத்தறியும் திறன், உங்களுக்குன்னு டிசர்ன்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இது சரி இது தப்பு அப்படிங்கிறத அழிக்கிறது. உங்களுடைய அதிகாரம், உங்களுக்குன்னு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்குது, ஆவிக்குரிய அதிகாரம் இருக்குது, தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரம் தேவன் உங்கள் வாழ்வுக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை பாழாக்குறதுக்காக தான் இந்த மக்களை கொண்டு உங்களை கோபப்படுத்துது. இந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் பின்னாடி நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும். இல்லைங்க, எனக்கு எப்போயுமே எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் அப்பா கோபக்காரரு, எங்கள் தாத்தா கோபக்காரரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது ஒரு சாதாரண காரியம், நீங்கள் என்னமோ பெருசாக சொல்கிறீங்கன்னு. அது இல்லை. விசுவாசிகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரியம் நடக்குன்றத கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிறைய காரியங்களே நீங்கள் வெற்றி பெற முடியும். மூன்றாவது காரியம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு இருக்குது. ஒரு கோபம் பாவம் அல்ல அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் எரிச்சல், கட்டுக்கடங்காத கோபம்னு வரும்போது அது பாவம் சட்டப்படி உள்ளே நுழைவதற்கான ஒரு வழியாகிறது. சட்டப்படி அவன் நம்மளை தொட முடியாது, விசுவாசிகளை பிசாசு தொட முடியாது. ஆனால் அவன் உள்ளே வருவதற்கு ஒரு நுழைவாசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கோபம். நம்ம சூரியன் அஸ்தமிக்கு முன்னே அதனால தான் நீங்கள் கோபம் தனியட்டும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சுபாவத்திலிருந்து நம்ம தள்ளி கொண்டு போகிறது அவனுடைய ஒரு ஏம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இப்போ நம்ம கோபப்படுறதுனால தேவனுடைய இயல்பிலிருந்து அவரோடு இசைவாய், அவரோடு கருத்தொருமித்து, அவர் சொல்கிறதுக்கு ஈக்குவலாக அது நேர்கோட்டில் அதை இசைந்து இருப்பதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறோம். நம்மளை தள்ளி கொண்டு போயிடுது அந்த கோபம். சாதாரண கோபம் அல்ல, கட்டுக்கடங்காத கோபம். இது மக்களால் தூண்டி விடப்படும் போது இப்படி தான் நடக்குது. தேவ சுபாவத்திலேருந்து நம்மளை தள்ளி கொண்டு போயிடுது. அவருடைய காட்ஸ் நேச்சர்லேருந்து, அந்த அலைன்மெண்ட் வித் காட்ஸ் நேச்சர்லேருந்து நம்மளை தள்ளி கொண்டு போயிடுது. அடுத்த ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, அந்த பாவம்ன்றத இன்னும் அதிகமாக்குவதற்காக பிசாசு மக்களை கொண்டு உங்களை கோபப்படுத்துகிறான், நம்ம விசுவாசிகளை கோபப்படுத்துகிறான்.
நீதிமொழிகள் 29, 22ல் கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன் அப்படின்னு இருக்கு. இப்போ தமிழில் பெரும் பாதகன்னொடனே நமக்கு அது ஏதோ ஒரு வேர்டு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறோம். அது ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதே இது அங்கே இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஹாட் டெம்பர்ட் பர்சன் கமிட்ஸ் மெனி சின் அப்படின்னா, கோபத்தை அசுத்தாவிகள் ஏன் கிளறி விடுதுன்னா அதன் மூலமாக பாவம் பெருகும். கோபப்படுறது மட்டும் ஒரு உணர்ச்சியோடு நிற்காது. அதுக்கு பிறகு தூக்கி எறிகிறது, அடிக்கிறது. ஒரு சில நேரம் அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் மக்களை காயப்படுத்திடுறாங்க, கொலை கூட செஞ்சிடுறாங்க. அப்போது இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய பாவங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு இது ஒரு நுழைவாயிலாக அமையுது. பாவம் பெருகுவதற்கு இந்த கோபம் ஒரு நுழைவாயிலாக மாறிடுது. அப்போ பாவத்தை பெருக்குவது அவனுடைய ஒரு வேலை. 6வது குறிப்பை நான் சொல்கிறேன். நம்முடைய பிரச்சனையை அதிகரிக்க, ஏற்கனவே இருக்க பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க, ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கணும்னா கோபத்தை கிளப்பலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். இப்போ கோபமாக கத்துற சொற்கள் கோபத்தை கூட கூட இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கும். கடுஞ்சொற்களை பயன்படுத்தி பிரச்சனையை அதிகப்படுத்துது. ஒருவேளை இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள், விவாகரத்து போன்ற காரியங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஏதோ கோபத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை கடுஞ்சொற்களை பயன்படுத்தும் போது அந்த சொற்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்புறம் அப்படியே விலகிடுறாங்க. இப்போ ஏன் இந்த சொற்களை பயன்படுத்த வைக்கிறான்? இந்த கோபத்தை எழுப்பி பிரச்சனையை பெருசாக்குறது. சின்ன காரியமாக தான் இருக்கும், அதில் ஒரு உப்பு சப்பு இல்லாத காரியமாக இருக்கும், ஒரு குழம்புல உப்பு போடாத அப்படிங்கிற காரியமாக இருக்கலாம். ஆனால் அது கடுஞ்சொற்களால் பேசப்படும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். அப்போது கோபத்தை கிளறி விடுறதுக்கு காரணமே பிரச்சனையை இருக்க பிரச்சனை பெருசாக்குறதுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம கோபத்தை அடக்கி ஆளுவதற்கு ஆண்டவருடைய உதவியை நம்ம நாடுவோம். அடுத்து 7வது காரியம், உங்களை மாம்சத்தில் செயல்படுத்த வைப்பதற்காக அசுத்த ஆவிகள் மக்கள் மூலமாக உங்களை கோபப்படுத்துகின்றன. மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்கு தெரியும். கலாத்தியர் 19ஆம் அதிகாரத்தில் நிறையா சொல்லிக்கிட்டே வரும்போது விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம்லாம் வருது. கலாத்தியர் 5:19 அதில் வந்துட்டே இருக்கும்போது பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் அப்படின்னு போகுது. அப்போது இந்த கோபம், வைராக்கியம், சண்டை, பிரிவினை இதெல்லாமே ஆவியின் கிரியைகள் கிடையாது, மாம்சத்தின் கிரியைகள். அப்போ ஆத்திரம், கோபம் அப்படிங்கிறதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இவ ஆவியின் கிரியையில். இப்போ நம்ம ஆவிக்குரிய நிலையில் செயல்படாமல் நம்ம மாம்சத்தில் செயல்படுவதற்காக மக்களை கொண்டு இந்த காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இப்போது நம்ம மாம்சத்தில் செயல்படும்போது நமக்கு ஆவிக்குரிய அதிகாரம் கிடையாது. எந்த விசுவாசிகள் மாம்சத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய அதிகாரம் இல்லைன்றது பிசாசுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியல. நான் கோபப்பட்டு கத்தி இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையை தீர்த்துருவேன், என்னாலே எல்லாம் முடியும்னு நினச்சிட்டு நம்ம போகலாம். ஆனால் நம்ம நம்முடைய அதிகாரத்தை அங்கே இழந்து விடுகிறோம் என்பது நமக்கு தெரியல, ஆனால் பிசாசுக்கு தெரியும். மக்கள் மூலமாக நம்மை கோபப்படுத்தும் போது நம்ம மாம்சத்தின் கிரியையில் இந்த மாதிரி கோபம், எரிச்சல், பொறாமை, கொலைகள், வெறிகள், பகைகள் அப்படின்ற காரியங்களில் நம்ம செயல்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலேருந்து நம்ம இறங்கிடுறோம். இதுக்கு அதிகாரமே கிடையாது. இங்கே ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடியாது. அடுத்த காரியம், கோபம் என்பது பிசாசின் ஒரு தந்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ரொம்ப கோபக்காரன், எங்கள் அப்பா ரொம்ப கோபக்காரர் அப்படிங்கிறதுல சில நேரம் நம்ம பெருமைப்படுறோம். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், வீட்டை 1 இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். மூக்குக்கு மேலே எனக்கு கோபம் வரும்னு பேசுகிறோம். பிள்ளைங்க இவனுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பிசாசின் தந்திரம், அதை பயன்படுத்துகிறான் பிசாசு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்போ அவனுடைய தந்திரங்களில் ஒன்று மக்களை கொண்டு நம்மை கோபப்படுத்துவது. திடீர்னு ஒரு உணர்ச்சியாக வந்துருச்சு அப்படின்னு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா யார் கோபப்படுத்தினாலும் நம்ம கவனமாக இருப்போம். பல நேரத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார், இவன் எதுக்காக செயல்படுறான்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி தேவையில்லாமல் அந்த கோபம் கட்டுக்கடங்காததாக போகிறதுக்கு விட மாட்டோம். இப்போது அசுத்தாவிகளுக்கு என்ன நம்மளை செய்ய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை உடைக்க முயல்கின்றன.
ஆவிக்குரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம அந்த ஒரு விசுவாசி கோபத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது, அவன் வந்து ஆவிக்கு வெளியே கால் எடுத்து வைக்கிறான். எப்படி வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சோம்னா நம்ம வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்கிறோம். நம்ம கவனமாக இருக்கணும். எது வருது போகுதுன்னு பார்த்து கவனமாக இருக்கணும். அதே போல் இது நம்ம ஆவிக்குரிய அதிகாரம் என்கிற இடத்துலேருந்து நம்ம வெளியே மாம்சத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம். மாம்சத்தில் செயல்படும்போது விசுவாசிக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். இப்போ அதனுடைய நோக்கமே நம்முடைய ஆவிக்குரிய தகுதி, ஒரு நிலை இருக்குது, நமக்கு ஒரு பொசிஷன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், மேலான ஒரு நிலைமை கொடுத்துருக்கிறார். அதுலேருந்து கால் எடுத்து கீழே இறங்கணுன்றது அதுக்கு தான் அதனுடைய டார்கெட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது 10வது காரியம், நம்முடைய பழைய காயங்களையும் நம்ம அதிர்ச்சிகளையும் மீண்டும் தூண்டி விடுவதற்காக அது மக்களை பயன்படுத்துது. பல நேரத்தில் வந்து மக்கள் நம்முடைய இன்னும் ஆறாத காயங்கள், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு இழப்பு, இல்லை ஏதோ ஒரு தோல்வி, நம்ம சில காரியங்களை வெற்றி பெறணும்னு நினச்சிருப்போம், ஒரு படிப்பில் வெற்றி பெறணும்னு நினச்சிருப்போம், அதில் வந்து ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிருப்போம், இல்லை வேலை இழப்போ, இல்லை நமக்கு ஏதோ ஒரு காரியம் நம்ம நடந்திருக்கோம். அப்போ அந்த காரியத்தை அதனாலே வந்த காயம் வந்து இன்னும் நமக்கு ஆறாமல் இருக்கும்போது மக்களை பயன்படுத்தி அதை வச்சு குத்தி குத்தி காட்டி நம்ம அதுக்கு பதில் சொல்கிறத அவன் எதிர்பார்க்க மாட்டான். அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு எதையாவது தவறாக செய்வதற்கு நம்மை தூண்டுவது தான் அவனுடைய நோக்கம், பிசாசுடைய நோக்கம். இப்போது நம்ம பதில் சொல்கிறதுக்கு அவன் வெயிட் பண்ணுறதில்ல. நீங்கள் பதிலாக ஏதாவது எதிர்வினையாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். இப்போ இந்த குத்தி தூண்டி விடும்போதும் நம்ம கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். யோசித்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம காயப்பட்டிருக்கோம். ஆனால் மக்கள் நம்மளை காயப்பட்டிருக்கிறோம், அவங்களே துக்கத்தில் இருக்காங்க, அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்கன்னு விடுறது கிடையாதுங்க. அந்த கஷ்டமான நேரத்தில் தான் நிறைய பேர் நம்முடைய சொந்தக்காரங்க, நமக்கு ரொம்ப அருமையானவங்க, நம்ம அவங்கள ரொம்ப நம்பி இருந்தவங்க நமக்கு எதிரான காரியங்களை மற்றவங்ககிட்ட பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை நமக்கு எதிராகவே வந்து பேசுவாங்க, நீ அப்படி செஞ்சிருப்ப. நமக்கு தெரியும் யோபுவை பற்றி, அவனுடைய நண்பர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது இப்படி வந்து நம்மளை குத்தி 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 காட்ட நமக்கு ஒரு சமயங்களிலே அந்த கோபம் எழும்பி வரும். அந்த கோபத்தினாலே ஏதாவது நம்ம செய்யணுன்றதான் பிசாசனுடைய நோக்கம். எப்படியெல்லாம் அவன் பின்னாடி செயல்படுறான் பார்த்தீங்களா? அடுத்து இன்னொரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு காரியம். நம்முடைய சாட்சியை நாசப்படுத்துவதற்காக இப்படி மக்களை தூண்டி விடுது. நம்ம வந்து ஒரு பொது வெளியில், அதாவது ஒருவேளை நம்ம எல்லாரும் பார்க்குற இடத்துல நம்ம வந்து இப்படி ஏதாவது தவறான காரியங்களை ஒருத்தங்க நமக்கு எதிராக செஞ்சதை நம்ம வந்து கோபத்தில் கத்தி ஏதோ செய்கிறோம் அப்படின்னா, அதை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் நம்பகத்தன்மையை குறைக்கணும். இவங்க வந்து யூஸ்லெஸ்ஸு, அவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஆளுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பாரு எப்படி செயல்பட்டாங்க, அவங்க அப்படியே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சாட்சியை நாசப்படுத்துவது தான் அவனுடைய வேலை. இப்போது நம்ம கோபப்படும் போது, நம்ம கத்தும்போது, இல்லை அந்த கோபத்தின் விளைவாக எதையாவது செயல்படும்போது, எதையோ தூக்கி எறிகிறதோ, இல்லை ஏதோ ஒரு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ, இல்லை யாரையோ அடிக்கிறதோ, இந்த மாதிரி காரியங்களை நம்ம பண்ணும்போது நம்முடைய சாட்சியை நாசப்படுத்துது. மற்றவங்க பார்க்குறவங்க தவறை நம்ம புரிந்து கொள்ள வைக்குது. 12வது, கட்டுக்கடங்காத கோபம், அதாவது பாவம் செய்வதற்கு ஏதுவான கோபம். என்னத்துக்கு ஏதுவாகும்? தவறான வாசல்களை திறக்கும். தவறான வாசல்களில் கடினமான வார்த்தைகள், மன்னிக்க முடியாமல் கசப்பு, பழிவாங்குதல் ஆகியவற்றுக்கு நேராக வழி நடத்தும். இதில் பார்த்தீங்கன்னா கடினமான சொற்கள் தெரியும். பேசக்கூடாத சொற்களெல்லாம் ஏன் வெளியே வருது? அந்த கட்டுக்கடங்காத கோபத்தினாலே. அந்த வார்த்தை வரும்போது அடுத்தவங்களால் அதை தாங்க முடியல, அது அப்படி பெருசாகி பெரிய பிரச்சனைக்கு நேராக கொண்டு போய் விடும். மன்னிக்க முடியாமல் போயிடுது. அடுத்தது கசப்பு வந்துடுது, பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்துடுது. சிலருக்கு இது உள்ளே இருக்குது, சிலருக்கு அந்த நேரமே வெளிப்பட்டு ஏதாவது தவறான காரியங்களுக்கு நேராக கொண்டே விடுது. அடிக்கிறது, அவங்கள காயப்படுத்துறது, மற்றவங்க முன்னாடி இழிவுபடுத்துறது, இப்படிப்பட்ட வெளியே நடக்கும். சிலர் உள்ளே அதை வைத்து 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 அவர்களுடைய வாழ்க்கையை அவங்க நாசமாக்குற
ஒரு சூழ்நிலையே வந்துரும். அப்போ அந்த கட்டுக்கடங்காத கோபம், பாவம் செய்யக்கூடிய கோபம். சும்மா ஒரு குழந்தைய அடிக்கிறோம்னா அது வேற. ஆனா அத காயப்படுத்தி அளவுக்கு அடிக்கிறோம்னா, அது கட்டுக்கடங்காத கோபம், ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு கோபம். இதெல்லாம் என்ன கொண்டு வரும்? இந்த ஒரு பாவம், அது வியாதி ஆகியவை சட்டபூர்வமாக உள்ள நுழையிறதுக்கு ஏதுவாகுது. இப்போ ஒருவேள அந்த கோவத்துல யாரோ ஒருத்தங்க தவறா ம வண்டிய செலுத்திட்டாங்கன்றக்காக நம்ம கோவத்துல போறோம்னா, எங்கேயோ இடிச்சு தேவையில்லாத காரியங்கள் நமக்கு செலவோ, மற்றவங்களுக்கு மத்தியில பிரச்சனையோ, ஒரு சட்ட சிக்கலோ இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரம் யாரோ அப்படி போனா கூட பரவால்ல போறாங்கன்னா, அவங்க இது வந்து பின்னாடி யாரோ ஒருத்தன் எனக்கு எதிரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் இடம் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த நிலைமையில நம்மளை மனதை காத்துக்கொண்டு நம்ம போனோம்னா, நம்ம அதுலேருந்து வெளிவர முடியும். பூர்வமாக எந்த பாவமும், எந்த வியாதியும் நமக்குள்ள நுழைய முடியாது. இன்னொரு முக்கியமான காரியம் அடுத்தது, பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து நம்மை துண்டித்துவிடும். ஏன்னா, கோவம் ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியின் குரல் நமக்கு கேட்காது. அது மங்குன மாரி தெரியும். ஏன்னா, இது இது பொங்கி எழும்பி கத்தி கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவர் எப்பயுமே அமைதியா தான் பேசுவாரு. அவருடைய சத்தம் நமக்கு கேட்காது. அடுத்து 14வது காரியம் பார்த்தீங்கன்னா, இதுவும் மக்கள் நம்மள தவறா புரிந்து கொள்ள செய்யும். அதாவது இவங்க தப்பா சொல்றாங்களா? உண்மையா சொல்றாங்களான்றத கூட நம்மளால புரிந்துக்க முடியாது. இவங்க வந்து உண்மையா என்னை நேசிச்சு தான் இத சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கோவம் நம்மள தடை செஞ்சுரும். அவங்க இன்னொன்னு அவங்க பேசும்போது, இவங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தன் இருந்து வேலை செய்றான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த கோபம் நம்மள தடுத்துரும். ஏன்னா, மக்களுக்கு எதிரா நம்முடைய கோபத்தை திருப்புவோம். மக்களுக்கு பின்னாடி வேலை செய்யும் பிசாசுக்கு எதிரா நம்முடைய கோபத்தை திருப்புவதற்கு பதிலாக, மக்களுக்கு எதிராக நம்ம போரிட ஆரம்பிச்சுருவோம். நம்முடைய போர் யாருக்கு பின்னாடி இருக்கணும்? யார நோக்கி இருக்கணும்னா, அவர்களை இயக்குகிற அந்த அசுத்தாவிகளுக்கு நேராக தான் இருக்க வேண்டுமே ஒழிய, ஒருபோதும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அவங்க தான் எனக்கு எதிரா வர்றாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களால தான் இந்த பிரச்சனை. அ என்னுடைய பாஸால தான் பிரச்சனை. எங்க அப்பாவால தான் இந்த பிரச்சனை. எங்க மகனால தான் இந்த பிரச்சனை நம்ம நினைப்போம். ஆனா, இந்த பிரச்சனைய நமக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அவங்கள தூண்டி விடுறதுக்கு பின்னாடி ஒருத்தன் வேலை செய்றானே, அவன் தான் பிரச்சனைன்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவைகள் ஏன் நம்மை இப்படி தூண்டி விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ பாதுகாப்பை நாடுவதை விட்டுவிட்டு, நாமே நமக்கு தற்பாதுகாப்பு செய்து கொள்வதற்கு நம்மை தள்ளி விட்டுரும். ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். இத்தன பேர் எனக்கு எதிரா வந்தாலும், இத்தன பேர் தவறான காரியங்கள பேசினாலும், நான் எனக்காக போய் பேச மாட்டேன். நான் என்னையே பாதுகாக்க மாட்டேன். ஆண்டவரே நீங்க என்னுடைய பாதுகாப்புன்னு அவருடைய பாதுகாப்புக்குள்ள போறதுக்கு பதிலா, நம்ம வந்து மற்றவங்க மற்றவங்க முன்னாடி நம்மள பாதுகாக்க நம்ம போவோம். அப்படி செய்யும்போது என்ன நடக்குது? ஆவியில நம்ம வெற்றி அடைய வேண்டியவர்கள். ஆவியில போராடினா, ஆண்டவர் எனக்காக போராடுவாரு. நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு நெனச்சு நம்ம அமைதியா இருந்தா ஆவியில போறோம். அப்படி போகும்போது அந்த போர்ல கண்டிப்பா நமக்கு வெற்றி. ஆவியிலே வெற்றி பெற வேண்டிய போர்களை நம்ம மாம்சத்திலே போரிட்டு தோல்வி அடையச் செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். கண்டிப்பா மாம்சத்துல நீங்க போராடுனீங்கன்னா தோல்வி தான் அடைவீங்க. உண்மையாவே உங்க சைடுல நியாயமே இருக்கட்டும். நீங்க போய் நான் நிரூபிக்க போறேன்னு போனீங்கன்னா, பல சமயங்களே தேவையில்லாத காரியங்கள் நடுவுல வந்து நம்மள வந்து அந்த இடத்துல இவங்க தப்புன்னு நிரூபிக்கிற மாரி வந்துரும். ஆனா, இதே நேரம் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. நான் உங்களுடைய ஆவியின் கனிய தான் வெளிப்படுத்தப் போறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் எல்லாம் எனக்குள்ளே நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அதனால நான் சமாதானத்தோட இருக்க போறேன். பொறுமையோட இருக்க போறேன். எனக்கு சந்தோஷம் இருக்குது. நான் அமைதியா இருக்க போறேன்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்தோம்னா, ஆண்டவர் போரிட்டு நமக்கு வெற்றி கொடுப்பாரு. ஆவியிலே போரிடும்போது கண்டிப்பா நமக்கு வெற்றி. அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குதுன்றத தான் முக்கியம் ஒழிய, நம்மளே நம்முடைய பாதுகாப்பு தேடிக்கிட்டு போணும்னு போனோம்னா, அதுக்கு அதுக்கு தான் வந்து பிசாசு நம்மள அந்த இடத்துக்கு தள்ளுறான். எப்படியெல்லாம் வந்து நம்முடைய கோபத்தை கிளற மக்களை பயன்படுத்துது. அம் பிசாசு மக்கள பயன்படுத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இன்னைக்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன். முதலாவது வேலையில. வேலையில தொடர்ந்து நம்மள எரிச்சல் ஊட்டுற ஒரு ஆவி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மக்கள் குறிப்பிட்டு நம்மள வந்து சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு எதிரா ஏதாவது நம்மள கேலி பண்ணிக்கிட்டு, நம்மள பத்தி தவறான கமெண்ட் அடிச்சுக்கிட்டு, நம்ம ஒண்ணும் அவங்களுக்கு எதிரா எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா, அது தொடர்ந்து ஒரு காரியம் வந்துகிட்டே இருக்கும்.
அவங்களுடைய பிசாசோட நோக்கம் என்ன? ஏன் அவங்க அப்படி பண்ண வைக்கிறான்? நம்ம வந்து திரும்ப ஏதாவது பேசணும்னு இல்ல. எதையாவது தப்பா பண்ணணும் அவங்களுக்கு எதிரான்றது தான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க ஏதாவது தப்பா பண்ணா, அதன் மூலமாக உங்களுடைய வேலைய அவன் தடுக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்த அவன் தடுக்கலாம். உங்களுடைய நற்பெயரை குலைக்கலாம். இதுக்கு தான் அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா, நீங்க அதில கவனமா இருக்கணும். நம்ம கவனமா இருக்கணும். வேலையில முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்ல உங்களது பலவீனங்களை அறிந்த குடும்ப அங்கத்தினர்கள், வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுடைய எதுல உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு இந்த இது பிடிக்காது. இத திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா, அவங்களுக்கு கோவம் வரும்னு தெரியும். இத இத பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால இதில பண்ணா நான் கோவப்படுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா வேணும்னு அவங்கள வச்சு திரும்ப திரும்ப அதையே செய்ய வைப்பான். இப்போ நம்மளுடைய பலவீனங்களை அறிந்த அந்த குடும்ப அங்கத்தினர்கள வச்சு என்ன செய்வான், நமக்கு வந்து உணர்ச்சிய தூண்ட வச்சு எதையாவது செய்யணும். கோவப்பட்டு எதையாவது செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் அவன் தினந்தோறும் அவங்கள பயன்படுத்துவான். அப்போ குடும்ப அங்கத்தினர்களும் இப்படி திரும்ப திரும்ப எதையோ பண்றாங்க. நம்மள இரிட்டேட் பண்ற காரியங்கள தூக்கி எறியறதோ, இல்ல எதையாவது கொட்டுறதோ, இல்ல நம்ம இத செய்யாதீங்கன்னா அதையே செய்றதோ, அப்படிலாம் நடக்குதுன்னா, நம்ம கவனமா இருந்து இதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான்றதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது இன்னொரு 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாத ஆட்கள், அந்நியர்கள். அவங்க வந்து ஒரு பகை உணர்வுடன் நடக்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள ச ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டுருக்கும்போது, வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கும்போது, இல்ல நம்ம நடந்து போம்போதோ, யாருன்னே தெரியாது. அவங்க வந்து நம்மள வந்து திட்டிட்டு போவாங்க. நம்ம நார்மலா தான் சரியா தான் போயிருப்போம். ஆனா, அவங்க வந்து நம்ம மேல கோவப்படுவாங்க. இல்ல ஒரு காரியத்த வாடிக்கையாளர் சேவை மையம் எதுக்காவது போய் நம்ம கடையிலயோ, இல்ல ஏதோ ரிப்பேரோ ஏதோ ஒண்ணுன்னா, அவங்க ஃபோன எடுத்துட்டு அவங்க வந்து தவறா நம்மட்ட கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஒண்ணும் பேசியிருக்க மாட்டோம். நம்முடைய பிரச்சனைய தான் சொல்லுவோம். ஆனா, தேவையில்லாம கத்துற மாரி இருக்கும். இல்ல ம ய நம்மள வந்து அவமதிச்சு பேசுற மாரி இருக்கும். அவங்க யாருன்னே தெரியாது. ஆனா, நம்மள அவமதிப்பாங்க. இதெல்லாம் வந்து தற்செயலா நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இவைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசினால் நிர்ணயிக்கப்பட்டவை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ வெற்றிய அடைய போறீங்க. உங்களுக்கு ஏதோ நன்மையான காரியம் நடக்க போகுது. நீங்க இத ஒரு பொறுமையோட, ஒரு சந்தோஷத்தோட நீங்க இத கடந்து வந்தீங்கன்னா, கண்டிப்பா அத அடைவீங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி இப்ப ஏதோ ஒண்ணு. இப்ப நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க. இன்னைக்கு இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆக போறீங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க போற வழியில இந்த மாரி காரியங்கள் நடந்து ஒ உங்கள பொங்கி எழ வச்சு, தேவையில்லாத காரியங்கள செய்ய வச்சுட்டான்னு வைங்க. நீங்க கோவப்பட்டு எதையோ உங்களுடைய வாகனத்த தவறா ஓட்டி, கடைசியில அந்த அன்னைக்கு நடக்கிற பெரிய உங்களுக்கு வரப்போகிற ஒரு பெரிய ஒரு காரியத்த நீங்க இழந்து போக வைப்பான். அதுக்கு தான் அவன் பண்றான். இப்படி வந்து திடீர்னு உங்கள அறியாத நபர்கள் எதையாவது செஞ்சாலும், அவங்களையும் மன்னிக்கிறதுக்கு நீங்க பழகிக்கோங்க. அத விட்டு நான் அந்த பக்கம் போமாட்டேன். ஏன்னா, பின்னாடி இன்னொருத்தன் வேலை செய்றான்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது நமக்கு தேவை. அடுத்தது நம்முடைய உறவுகளிலே பிரச்சனை. ஏன்னா, சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய ஆர்கியுமென்ட் வந்துரும். சாதாரணமா தான் ஒரு காரியம், இது என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்போம். இந்த குடும்ப உறவுகளில பெரிய பிரச்சனை வந்துரும். ஏன் அப்படின்னா, அவனுடைய வேலை என்ன? உங்களுடைய ஒற்றுமையை உடைக்கணும். இந்த குடும்பம் ஒன்றா இருக்கக்கூடாது. இப்ப சாதாரணமா இத இங்க வைக்கலாமான்னு தானே கேட்டோம். அதுக்குள்ள ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நெனைக்கிற அளவுக்கு, அவ்வளோ ஒரு பிரச்சனைய அங்க உண்டாக்கிருவான். நம்மள ஒருவரை ஒருவர் ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒருவரோடு ஒருவர் சார்ந்து இருக்காம, ஒருவரோடு ஒரு இசைந்து இருக்காம, தள்ளி போக உடனே இவங்கட்ட பேசாம, ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ரூம்ல, இவங்க ஒரு ரூம்ல இருக்கிற மாரி. அந்த வீட்ல ஒரு இடையூறுகள், ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனைக்கான ஒரு விதைய விதைக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்றான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ உறவுகளில வருகிற பிரச்சனையும் இப்படிதான். அடுத்து ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இது 5வது மக்கள் வேண்டுமென்றே உங்களை தவறாக புரிந்து கொள்ளுதல். அதாவது நம்ம செய்றது சான்ஸே இல்ல. நம்ம அப்படி செஞ்சிருக்கவே மாட்டோம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நம்ம என்னதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் அத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இத வந்து ஒ நீ இப்படிதான் பண்ணீங்க. நான் இத ஏத்துக்கவே மாட்டேன். இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தவறாவே புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்த உண்டு பண்றதும் பிசாசு தான். ஏன்னா, குழப்பத்தை ஏற்படுத்த, ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வர பிசாசு கொண்டு வரும் தந்திரம் இது. இப்போ இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த காரியம்லாம் இருக்குது. தினந்தோறும் நடக்குது. தினந்தோறும் குடும்பத்தில பிரச்சனைய கொண்டு வர்றான்.
இன்சிடென்ட்ஸ் நடக்குது. வெளியே போகும்போது நம்மளை அறியாதவங்க மூலமாக வருது, நம்முடைய வேலை பார்க்குற இடங்களில் வருது, நம்முடைய உறவுகளில் வருது. நம்ம தப்பாக நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தவறாக புரிந்து கொள்கிற ஒரு கூட்டம் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது நம்ம எப்படி நம்முடைய இந்த திட்டத்தை, பிசாசின் திட்டத்தை எப்படி முறியடிப்பது அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக ஒரு 5 காரியம் இருப்பாங்க. முதலாவது, ஆவியிலே தங்கியிருங்கள். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய நிலையிலே நம்ம தங்கி இருக்கணும். அந்த நிலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது. பதில் கொடுக்கலாம், ஆனால் எதிர்வினை ஆற்றக்கூடாது. அதாவது ஏதாவது பழி சொல்லை பேசி அவங்களுக்கு எதிரான காரியங்களை செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. ஆவி லெவல்லே இருக்கணும். ஸ்பிரிட் ஃபில்ட் பீப்புளாகவே இருக்கணும். ஆவியில் நிறைந்தவர்களாக, ஆவியின் கனியில் நிறைந்தவர்களாக அந்த லெவல்லே நம்ம இருக்கணுமே ஒழிய மாம்சத்துக்கு இறங்கக்கூடாது. அப்படின்னா அவன் கண்டிப்பாக தோற்று தான் போவான். அடுத்தது, அமைதி என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தணும். நம்ம அமைதியாக இருக்கும்போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக, மக்கள் மூலமாக நம்மை கோபப்படுத்துவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனுக்கு முன்னாடி ஒரு தூண்டிலில் ஒரு புழுவையோ எதையோ போட்டு முன்னாடி தொங்க விடுறதுக்கு சமம். அந்த மீன் நினைக்கும் அது வெறுமையாக ஏதோ நமக்கு சாப்பாடு தான் இருக்குதுன்னு சொல்லி அது கடிக்கும்போது பின்னாடி இருக்க முள்ளுனால அது மாட்டிக்குது. இப்படி தான் விசுவாசிகளுக்கு எதிராக இப்படி கோபத்தை தூண்டு மக்களை கொண்டு வந்து நிறுத்துகிறான். நம்ம அமைதியாக இருந்தோன்னா நம்ம அதை கடிக்கலைன்னு அர்த்தம். அவனுக்கு ஏமாற்றம் தான். அவனுடைய திட்டம் கண்டிப்பாக தோல்வியாக தான் ஆகும். அடுத்தது, இப்படிப்பட்ட கோபத்தை நம்மளுக்கு எதிராக பேசுகிறவர்கள், நமக்கு எதிராக நம்ம கோபப்படுத்துகிறவர்கள், இப்படிப்பட்டவங்க பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? சபிக்காமல் நீ நாசமாக போவோ, ஒன்றுக்கெலாம் போவோன்னு சொல்ல வேண்டாம். ஆசீர்வதிங்க. அம்மா நீ நல்லாரு, பரவாயில்ல, நீ என்ன பேசினாலும் நான் எதிர்த்து பேசலை, நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வதிப்போம், ஆசீர்வதிக்க வேண்டும். இது எதிரியின் திட்டத்தை அடைத்துவிடும், தடுத்துவிடும். இது கண்டிப்பாக அவனுடைய திட்டம் செயல்படாமல் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். அவன் வாயே திறக்க முடியாது. என்னடா இது, இவங்க வாயிலேருந்து ஏதாவது கெட்ட வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை வரும்னு பார்க்குறோம், ஆனால் அவங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவனால் அடுத்து ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்தது, ஆவியை கட்டுங்கள், அந்த நபரை அல்ல. அந்த நபருக்கு எதிராக நமக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த நபருக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு பின்னாடி செயல்படுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். அவனுக்கு எதிராக நான் ஆண்டவரே நீங்கள் செயல்படுகிறதற்காக நன்றின்னு சொல்லி எந்தெந்த சமயங்களிலே காரியங்கள் நடக்குதோ, ஒருவேளை அந்த நபர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை பேச முடியாது. தனியாக நம்முடைய ஜெப நேரங்களிலோ மற்ற நேரங்களிலோ நம்ம அதுக்கு எதிராக பேச வேண்டியது அவசியம். ஏன்னா அது நம்முடைய ஆயுதம் நம்முடைய இலக்குக்கு நேராக போகணும். நம்ம குறி பார்த்து எய்யணும். குறி மக்களுக்கு எதிராக போச்சுன்னா வேஸ்ட்டு. அவங்க பிரச்சனையே கிடையாதுங்க. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவன் தான் பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களுடைய மேலான நிலைமை தெரியும், உங்களுடைய உன்னத நிலைமை தெரியும், உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் தெரியும், உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு அதிகாரம் அவனுக்கு தெரியும். இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க எதனால் சாதிக்கலான்றது அவனுக்கு தெரியும். அதனால தான் உங்களை கீழே இழுத்து போடுறதுக்கு, உங்களுடைய அதிகார ஆவிக்குரிய நிலையிலேருந்து உங்கள் கீழே தள்ளுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால நம்முடைய இலக்கு அவன் மேலே இருக்கணும், சரியான நபர் மேல் செலுத்தப்பட வேண்டும். 5வது காரியம், உங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. சமாதானம்ங்கிறது ஒரு பெரிய கேடயம். அந்த சமாதானத்தை தாண்டி எதுவுமே உள்ளே வர முடியாது. நமக்கு முன்னாடி அந்த சமாதானத்தை எப்பயுமே வச்சுக்கோங்க. ஐயோ அது அப்போ அவங்களுக்கு நம்ம கீழே ஆயிடுவோமே, அவங்க நம்மளை இழிச்சவாயன்னு நினைப்பாங்களே? இல்லை, கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. நினச்சிட்டு போகிறாங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் திரும்ப வாயை திறந்து பேசாத வரைக்கும், நீங்கள் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களே, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சமாதானத்தால் நீங்கள் நிரப்பி இருக்கிறீங்க, நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கிறீங்க நம்முடைய சமாதானம், அதிலே நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும்போது எந்த எதிர்மறையான காரியங்களும் நம்மளும் செய்ய மாட்டோம். நமக்கு எதிராக எதுவுமே வர முடியாது. ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்போது அந்த கோபத்தை அடக்கிறது என்ன தெரியுமா? மனுஷனுடைய விவேகம். அது வைஸ் பீப்புள், அதாவது விஸ்டம் இருக்கிறவங்க, விவேகத்தோடு இருக்கிறவங்க, விவேகி என்ன செய்வானா? கோபத்தை அடக்குவான். அப்போ யார் கோபத்தை வெளிக்காட்டுறது? முட்டாள் தான். ஏன்னா கோபத்தை வெளிக்காட்டி, முட்டாள்தனமாக நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டி பல காரியங்களிலே நம்மை படுத்த கொள்ள வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய நோக்கம். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மன்னிச்சு விட்டுருவோம். அவங்க எப்படி என்ன பேசினாலும் சரி, இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய நோக்கம் இன்னைக்கு நிறைவேறக்கூடாதுன்றதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போது ஒருவேளை நான் கோபக்காரன்,
எனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும், என் கோபத்தை அடக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா, இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அடக்க முடியும். அடக்கிருவீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய ஆவியின் கனி உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வெற்றியாய் வாழ முடியும். ஒரே ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு சொல்லி முடிக்க போகிறோம். நம்முடைய அறிக்கையாக, நான் அசுத்த ஆவிகள் என்னை கோபப்படுத்துவதை அனுமதிக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லலாமா? நான் அசுத்த ஆவிகள் என்னை கோபப்படுத்துவதை அனுமதிக்க மாட்டேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.